ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கனவை நோக்கிய பயணத்தில் இது என்னோட முதல் பதிவு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்விக்கி டெலிவரியே பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல் டைமாக. அப்படியே இருந்தால் என்னோடய லைஃப் மாறாதுன்னு தெரியும். பட் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறதெல்லாம் நான் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணும். இது வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸிங், அப்புறம் முய் தாய், அப்புறம் வந்து ரெஸ்லிங். இது வந்து மூணுத்தையும் வந்து படிப்படியாக கற்றுக்கிட்டு எம்ஏ போகிறோம். நான் என்ன படிச்சு ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? இதில் வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியுதா, என்ன போகுதுன்னு இந்த தொடர்ந்து என்னோடய ஜர்னியில் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் போஸ்ட்டு பண்ண போகிறேன். எப்போ இருந்தாலும் வந்து உங்கள் சப்போர்ட் இல்லாமல் வந்து நான் அந்த கனவை வந்து அடைய முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான கேம்ஸாக இருக்குது. அதனால் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அப்படியே போஸ்ட் போட்டு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக முடியும். இதை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். பாக்ஸிங் வந்து இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து நான் செல்ஃபாக தான் லேர்ன் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ அகாடமிக் போய் ஜாயின் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் வசதி கிடையாது. அதனால் வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணி அப்படியே படிப்படியாக போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிசிப்ளினாக இல்லாமல் இந்த காலத்தில் வந்து வெயிட் போட்டேன். அதிகமாக வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். ஒரு 20 கிலோ வெயிட்டு குறைக்க போகிறோம். கிரவுண்டுக்கு வந்து ரன்னிங் ஓடலாம் தான் வந்தேன். 7 மணிக்கு வந்தேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8 ஆகி போச்சு. கேமரா எடுத்துகிட்டு ரன்னிங் ஓடுறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஏன்னா இங்கே வந்து மக்களெல்லாம் நிறையா இருக்கிறாங்களா. ஃபஸ்ட் டைமுங்கிறனால ஒரு மாதிரி ஷை ஆகுது. அதனால் இன்றைக்கி ரன்னிங் வந்து கிரவுண்டில் ஓடல. ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஜிம்முக்கு போயிடலாம். ஜிம்முக்கு போயிட்டு அங்கேருந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஜிம்மில் பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு கொளுத்திட்டேன் கைஸ். அப்படியே 10 நிமிஷம் சைக்கிளிங் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெச்சிங்ஸ் போட்டாச்சு. ஸ்ட்ரெச்சிங்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஜம்பிங் ஸ்குவாடு 3 செட்டு 30 ரெப்பு. அப்படியே ஜம்பிங் ஸ்குவாட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் புதுசாக ஃப்ரெண்ட்ஸு அறிமுகம் பண்ணாங்க. அப்படியே அவங்க கூட பேசி பழகிட்டு அப்படியே அடுத்த ஒர்க் அவுட்டுக்கு போயாச்சு. அப்படியே அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. க்ளோஸ் ஆகி அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டு அண்ணனுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்டெல்லாம் அப்படியே சொல்லி தர ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அப்படியே அவர்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ணன் இளமையில் ரொம்ப ஒரு ப்ரோ பிளேயர் ஆடுக்குது. அண்ணன் நிறையா வித்தியாவில் வச்சுக்கிறாரு. அவர்கிட்ட அப்படியே கேட்டு கற்றுக்கிட்டு அப்படியே பர்பி போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த ஒர்க் அவுட்டுக்கு பேர் என்னன்னே தெரியல காய்ஸ். இந்த ஒர்க் அவுட்டை வந்து பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ரொம்ப கண்டிஷனாகவும் ஆகலாம்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு வேரியேஷன்லேயும். இந்த ஒர்க் அவுட்டுக்கு பேர் என்ன தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க காய்ஸ். இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே புஷ்அப் போயாச்சு காய்ஸ். ஃபர்ஸ்ட் வேரியண்டா எக்ஸ்ப்ளோசிவ் புஷ்அப், செகண்ட் பார்த்தீங்கன்னா டைமண்ட் புஷ்அப், அப்படியே மூணாவதா ஒயிட் ஆங்கிள் புஷ்அப் போட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சு காய்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வேலை கிளம்பிட வேண்டியதான். நம்ம அண்ணா ஒருத்தர் வந்துட்டு இன்ஸ்டா ஐடி கேட்டாப்புல. நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு 4 வருஷம் பக்கத்தில் ஆயிடுச்சு. 4 வருஷமா 3 வருஷமானு தெரில. நான் வேணால் போஸ்ட் போட்டு ஒரு வேளை ரீச் ஆச்சுன்னா தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான் கைஸ். வேலைக்கு கிளம்புவோம். முடிஞ்சால் ஸ்விக்கி ஓட்டுறதை விளாக் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். பை கைஸ்.
அழைத்தது கால் பெறப்பட்டது. காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 10:49 ஆயிடுச்சு. ஸ்விக்கியில் வந்து கரெக்டாக 11:30 வந்து லாகின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து டெய்லி இன்சென்டிவ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது வந்து கிணத்துக்கடவுலேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு எப்படியோ 25 கிலோமீட்ரு 27 கிலோமீட்டர் ஆகும். அரை மணி நேரத்தில் 27 கிலோமீட்டர் போக முடியுமான்னு தெரில. அது இந்த நம்ம ஸ்பெண்டர் பைக்கில் அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம ஜோனுக்கு போனால் தான் வந்து லாகின் பண்ண முடியும். டெய்லி இன்சென்டிவ் கிடைக்கும். டெய்லி இன்சென்டிவ் கிடைக்கலன்னா நம்ம போகிறதுக்கே ப்ரோஜனமே இருக்காது. என்ன போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். காய்ஸ் ஜோனுக்கு ரீச் ஆயாச்சு. டைமுக்கு வந்துட்டோமா என்னன்னு தெரில. மொபைல் எடுத்து பார்த்தா தான் தெரியும். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் வந்து பஞ்சமே இருக்கிறது இல்லை காய்ஸ். எப்போ வந்தாலும் டிராஃபிக் தான். காய்ஸ் அப்பாடா டைம் கூட வந்துட்டோம். இன்னும் 6 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து லாகின் பண்ணிட வேண்டியதான். காய்ஸ் ஒரு வழியை பார்த்தீங்கன்னா டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா இங்கே 12 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 24 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கி ஒரே கொடுமையாகி போச்சு காய்ஸ். இன்றைக்கி எப்பப்பா வீட்டுக்கு போகலான்னு ஆகிப்போச்சு. உடம்புலாம் சரியான டயர்டு. ரொம்ப நேரம் தனிமையாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. 12 மணி நேரமும் தனியாகவே சுற்றிட்டு ஒரே பைத்தியமே பிடிச்சிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்காய். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆர்டர் வரும்னு பார்த்தா ஆர்டரே வரல. ஒவ்வொரு இடமா போய் ஆர்டருக்காக ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக போய் தேடி பார்க்க வேண்டியதாகி போச்சு. கடைசி ஆர்டர் முடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே சிரமமாகி போச்சு. மணி 12 ஆயிடுச்சு கடைசி ஆர்டர் முடிக்கிறேன். இந்த மாதிரி தான் இப்போதைக்கு ரொட்டீனாக போயிட்டுருக்குது. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும். அடுத்து இப்போ வர வாரம் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விடாமல் இதே ரொட்டீன் தான். வேறு எந்த மாற்றமும் கிடையாது. காலையில் வரப்போ கூட அந்த பதட்டத்தில் ஒரு பரபரப்பில் வந்து டக்குன்னு வந்துடும். வரதே தெரியுதுல்ல. டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது ரொம்ப நேரமாக வீட்டுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ வருஷக்கணக்காக ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எப்படா வீடு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காய்ஸ் ஒரு வழியாக நீண்ட நேரம் போராட்டத்துக்கு பிறகு வீடு திரும்பி ஆச்சு. ஜாலி. ஓ மை காட். இதுக்கப்புறம் ஜம்முன்னு ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும். ஓய் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கொச்சு தேய
வண்டி ஓட்டிகிட்டு வந்தாச்சு. வேற ஒன்றும் இல்லை காய்ஸ், பொம்மை வலி தாங்க முடியல, அதனால அந்த மாதிரி சவுண்ட் வருது. கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க காய்ஸ். டாடா பை பை, see you.